2 ரோஜா மாலை போதும், திருமணம் கைகூடும். இது சென்னையின் ஆதம்பாக்கத்தில் புனிதமும் பாரம்பரியமும் ஒளிரும் ஒரு பண்டைய சிவாலயம், அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் சோழ இளவரசர் ஆதானி சோழனால் கட்டப்பட்டது. பின்னர் 3ஆம் குலோத்துங்க சோழர் இதனை மேம்படுத்தினார். இடம் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம் அருகிலேயே. ஆதானி சோழரின் பேரில்தான் இந்த பகுதி ஆதானிப்பாக்கம் என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அதுவே ஆதம்பாக்கமானது. ஐதீக பெருமை: பிருங்கி முனிவர் இப்பகுதியில் தவம் இருந்து சிவனை வழிபட்டார். அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவன் நந்தி வடிவில் தரிசனம் தந்ததால் இங்கு மூலவர் நந்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அந்த முனிவர் தவம் இருந்த மலை முதலில் பிருங்கி மலை, பின்னர் பரங்கி மலை, இப்போது நாம் அறிந்த தாமஸ் மலை. பண்டைய கல்வெட்டுகள், இக்கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள் திருவொற்றியூராவுடைய நாயகி கோயிலுடனான பிணைப்பையும் பூச்செடிகள் வளர்க்கும் நன்கொடைகளையும் பதிவு செய்கின்றன. பசு தரிசனம் பிரதோஷ சிறப்பு: ஒவ்வொரு பிரதோஷத்திலும் ஒரு பசு கருவறையை சுற்றி வருவது வழக்கம். இது கோயிலின் ஆன்மீக சக்தியின் சான்று. திருமண தடைகள் நீங்கும் தரிசனம்: திருமண தடை உள்ளவர்கள் 5 பிரதோஷ நாட்களில் 2 ரோஜா மாலை கொண்டு நந்தீஸ்வரரை வழிபடுகிறார்கள். நம்பிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? தடை அகலும், திருமணம் கைகூடும். இந்த கோயில் வரலாற்றின் கண்ணாடி, ஆன்மீகத்தின் வெளிச்சம். நந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று அருள் பெற்று பாருங்கள். இந்த ஆலயம் பேசும் வரலாறு. அந்த வரலாற்றை தரிசிக்க செல்லுங்கள்.